அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா ப்ளஸ் என்ஆர்ஐ கோட்டா இந்த ரெண்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பற்றின ஒரு அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது அஃபிஷியலாக நீங்கள் பார்க்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்ஏயு தனியாக இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பு என்ஆர்ஐ, அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் ஓவரால் அதில் வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். ஓகேங்களா? சரி, எவ்வளோ சீட்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அண்ணாமலை பேசிக்கலாம். அண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவில் 70 பேர் ரேங்கில் இருக்காங்க. 70 பேர் ரேங்கில் அந்த கீழே கிளிக் பண்ணுங்களேன். இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் இருக்குல்லையே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அந்த லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா 70 பேர் ரேங்கில் இருக்காங்க. 190.3லேருந்து 93 மார்க் வரைக்கும் அந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அது 70 பேர். அதில் செகண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய மார்க் ரேஞ்சு பார்க்குறப்ப 190.5லேருந்து 93. அது நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்னன்றது கரெக்டாக சொல்லலை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அதனால் அது கொஞ்சம் அந்த டைமில் தான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்தோம்னா 45 பேர் ரேங்க்டு. அப்படியே பேக் போய்ட்டு என்ஆர்ஐ கோட்டா நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். என்ஆர்ஐ இருக்கிற லாஸ்ட்டு அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 45 பேருங்க அதில் இருக்கிறாங்க. 196 கட் ஆஃப்லேருந்து 100 வரைக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் அதில் இருக்கிற ரேங்க்கு. இதுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கரெக்டாக நான் ரிலீஸ் பண்ணல. கவுன்சிலிங் பொழுது தெரிய வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஎன்ஏயு. ஸோ டிஎன்ஏயுவில் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பு என்ஆர்ஐ கோட்டா. இந்த டிஎன்ஏயு அது லிங்க் எங்கள் மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அவங்களுக்கு டிஎன்ஏவில் மொத்தம் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் 158 பேர் ரேங்கில் இருக்காங்க. 158 பேர் 190.5லேருந்து 93 வரைக்கும் அந்த கட் ஆஃப் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 190.5லேருந்து 93 வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் டிஎன்யூவில் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 255 சீட் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணவங்க எலிஜிபிலிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சீட்டு அதிகமாக இருக்குது. 250 சீட்டுக்கு 158 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு பார்த்தோம்னா டிஎன்ஏயூவில் ஜஸ்ட்டு அடுத்த ரேங்க் அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம். அதில் எவ்வளோ சொல்லியிருக்கு, 37 பேர் ரேங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 37 பேர் ரேங்கில் இருக்கிறப்ப அவங்க சீட்டு பார்த்தோம்னா அதுக்கும் 250 சீட் இருக்குது. அப்போ இந்த என்ஆர்ஐ டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சீட்ஸ் வந்து அதிகம், அப்ளை பண்ணது கம்மியாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே வந்து சேரும். கவுன்சிலிங் பற்றின இத்தனை நிமிஷம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.